விருதாச்சலத்தில் மடிக்கணினி வழங்க கோரி கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் அரசு கல்லூரியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் நிலையில் முதுகலை படிக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இதுவரை மடிக்கணினி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யூஜிக்கு மட்டும் தராங்க லேப்டாப்பு, தேர்ட் இயருக்கு தந்தாங்க ஓகே, செகண்ட் இயருக்கு தராங்க. அப்போ பிஜி நாங்களும் இறுதி ஆண்டு தான் படிக்கிறோம். எங்களுக்கு மட்டும் அந்த லேப்டாப் வந்து இந்த கவர்மெண்ட்டை தராமல் இருக்கிறது எங்கள் மாணவர்களுடைய எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி மாணவரும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வராங்க. அதனால் வந்து தமிழக அரசு உடனடியாக இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எங்களுக்கு வந்து பிஜி மாணவருக்கும் லேப்டாப்பு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். பின்னர் கல்லூரி முதல்வர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த சம்பவம் காரணமாக கல்லூரி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் பறவையாக சாம்பல் இருவாச்சி தேர்வாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 25 நாட்கள் நடைபெற்ற அதற்கான வாக்கெடுப்பில் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவானது. இதில் 45,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்ற இந்திய சாம்பல் நிற இருவாச்சி பறவையை மாவட்ட பறவையாக டிஆர்ஓ அறிவித்தார். நாகை மாவட்டத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்க வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் ரயில் சேவைகளை நாகையில் இருந்து விரிவுபடுத்த வேண்டும், நாகையில் இருந்து மதுரைக்கு ரயில் சேவையை கொண்டுவர வேண்டும் என வணிகர்கள் வலியுறுத்தினர். நாகை, வெளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 5,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. சாத்தான்குளத்தில் கருமேனி ஆற்றில் டெட்டனேட்டர் வைத்து பாறைகளை தகர்க்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் கருமேனி ஆற்றின் நடுவே டெட்டனேட்டர் வைத்து பாறைகள் தகர்க்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. கடந்த சில நாட்களாக வெடி சத்தத்தால் வீடுகள் அதிர்ந்ததாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். ஆய்வு நடத்திய வட்டாட்சியர் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் வரை பணிகளை தொடரக்கூடாது என்று உத்தரவிட்டதால் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஊட்டி முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இலந்தை பழ சீசன் தொடங்கியதால் அதை உண்பதற்காக கரடிகள் இலந்தை மரங்களை தேடி வருவது சமீபத்தில் அதிகரித்துள்ளது. மாயார் சாலையில் காலை முதல் மாலை வரை இலந்தை மரங்களில் கரடிகளை காண முடிகிறது. அவ்வழியாக செல்பவர்கள் கரடிகளை கண்டு ரசித்துச் செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சிவம்பட்டி பூங்காவனத்தம்மன் கோவிலில் மயான கொள்ளை சூறையாடு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. வாயில் மனித எலும்புகளுடன் ஏராளமான பெண்கள் சாமியாடினர். ஏராளமான பக்தர்கள் பூசாரிகளிடம் இருந்து சாட்டை அடியை பெற்றனர். கொடைக்கானலில் நடைபெறவுள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரையன் பூங்காவில் 2ஆம் கட்டமாக 2.5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டூனியா உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் ரோஜா தோட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ரோஜா செடிகளை பராமரிக்கும் கவாத்து பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. வரும் மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை முன்னிட்டு இந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஜோலார்பேட்டை பயணிகள் ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பதியிடம் 4 சவரன் நகை மற்றும் செல்போனை திருடி சென்ற நபரை ஈரோடு ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு பெரியார் நகரைச் சேர்ந்த 85 வயது சங்கரநாராயணன், அவரது மனைவி கோமதி சேலத்திலிருந்து ரயிலில் பயணம் செய்தபோது அவர்களின் கைப்பையை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். புகாரை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார்
திருட்டில் ஈடுபட்ட சிவகங்கையைச் சேர்ந்த சக்தி கணேஷ் என்பவரை கைது செய்தனர்.